முதல்ல முஃப்தி சாஹிபுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிக்கிறேன். எனக்கு சயின்ஸ் பற்றிய பெரிய அறிவு கிடையாது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா எனக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கு. பாருங்க, கடவுள்ங்கிற கான்செப்ட் ஒண்ணும் புதுசு கிடையாது. இது பல நூற்றாண்டுகளா இருக்கு. 3000, 4000 வருஷமா மதங்கள் இருக்கு. ஆனா மனுஷன் சுமார் 10,000, 12,000 வருஷமா இருக்கான். எப்பவுமே ஏதோ ஒரு மதம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மதங்கள நம்பினவங்க ஒண்ணும் முட்டாள்கள் கிடையாது. கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், ரோமானியர்கள் இவங்கெல்லாம் பெரிய அறிவாளிகள். பிரமிடுகள கட்டுனவங்க, ஜனநாயகத்த உருவாக்குனவங்க. அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. ஜூபிட்டர், ரா, ஜீயஸ் அப்படின்னு கடவுள்கள கும்பிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மத நம்பிக்கை உள்ளவர் தன் கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரோ, அதே அளவு அவங்களும் வச்சிருந்தாங்க. ஐரோப்பாவுல கிறிஸ்தவம் வர்றதுக்கு முன்னாடி ஜெர்மானிக் மதம்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல ஒரு கடவுள், அவரோட மனைவி, 2 பசங்க, ஒரு பொண்ணுன்னு குடும்பம் இருந்துச்சு. ஆனா ஐரோப்பாவுக்கு கிறிஸ்தவம் வந்த உடனே அந்த கடவுள் குடும்பமே காணாம போயிடுச்சு. வரலாற்ற பார்த்தா கடவுள்கள் வந்து வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அவங்க நிலையானவங்க கிடையாது. அந்த பழைய கடவுள்கள நம்புனவங்கள இன்னைக்கு நாம முட்டாள்கள்னு சொல்ல முடியுமா? அவங்க அந்த காலத்துல பெரிய தத்துவ மேதைகள், அறிவியலாளர்கள். ஆனா அவங்க மதம் எங்க? அவங்க கடவுள் எங்க? இன்னைக்கு இருக்கிற கடவுள்கள மக்கள் நம்புறாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? ஐரோப்பாவுல பார்த்தா சர்ச் எல்லாம் காலியா கிடக்கு. நேரம் ஆக ஆக எல்லாமே மாறுது. எல்லா மதங்களும் உங்ககிட்ட கேட்கிற ஒரு விஷயம் ஃபெய்த், நம்பிக்கை. இந்த ஃபெய்த்க்கும் பிலீஃப்க்கும் என்ன வித்தியாசம்? யாராவது ஒருத்தர் கடவுள் இருந்தா காட்டுன்னு கேட்டா அது முட்டாள்தனம்னு சொன்னீங்க. நான் நார்த் போல் போனதில்ல. ஆனா அது இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா பூமி உருண்டைனா அதுக்கு ஒரு மேல் பகுதி இருக்கணும். அங்க போனவங்க இருக்காங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு, லாஜிக் இருக்கு. இது என் ஃபெய்த் கிடையாது. இது என் அறிவு. ஆனா மதம் கேட்கிற ஃபெய்த் என்ன தெரியுமா? எந்த சாட்சியும் இருக்கக்கூடாது, எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது, எந்த லாஜிக்கும் இருக்கக்கூடாது, எந்த நிரூபணமும் இருக்கக்கூடாது. ஆனா நீ நம்பணும். அதுக்கு பேரு தான் ஃபெய்த். இதுல ஏதாவது ஆதாரம் இருந்துட்டா அதுக்கு பேரு பிலீஃப் ஆயிடும்.